இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள சயின்ஸில் வந்து அளவீடுகள் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பன்னாட்டு அலகுமுறை, அதாவது எஸ்ஐ அலகுமுறை. வெப்பநிலைக்கு என்னென்னா கெல்வின், வெப்பநிலைக்கு வந்து கெல்வின். தொலைவுக்கு வந்து மீட்டர், தொலைவுக்கு வந்து மீட்டர். மின்னோட்டமுக்கு வந்து ஆம்பியர், மின்னோட்டத்துக்கு வந்து ஆம்பியர். காலமுக்கு வந்து வினாடி, காலமுக்கு வந்து வினாடி. பொருட்களின் அளவு வந்து மோல், பொருட்களின் அளவு மோல். நிறைங்கிறது கிலோகிராம், நிறைங்கிறது கிலோகிராம். ஒளிச்செறிவுங்கிறது கேண்டிலா, ஒளிச்செறிவுங்கிறது கேண்டிலா. ஓகேவா? அப்போ வந்து கெல்வினுக்கு என்ன இது வரும்னா கே, கெல்வினுக்கு வந்து கே. மீட்டருக்கு வந்து எம், மீட்டருக்கு வந்து எம். ஆம்பியருக்கு வந்து ஏ, ஆம்பியருக்கு வந்து ஏ. வினாடிக்கு வந்து எஸ், வினாடிக்கு வந்து எஸ் செகண்ட். ஓகேவா? எஸ். மோலுக்கு வந்து எம்ஓஎல், அதே தான். கிலோகிராம் கேஜி. கேண்டிலா சிடி, கேண்டிலா வந்து சிடி. இந்த பேஜில் இது மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அளவீடுனா என்ன? தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடு. அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு துணி எடுத்துக்கிறோம். அந்த துணி வந்து எவ்வளோ மீட்டருங்கிறது தெரியாது. ஆனால் வந்து துணிங்கிறது தெரியாத அளவு. ஓகேவா? அதுக்கு வந்து அதை அளக்கிற அளவுகோல் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சது. ஓகேவா? டேப் வச்சு அளக்கும்போது அந்த டேப் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவு. அப்போ வந்து துணியை வந்து தெரியாத அளவான துணியை வச்சு துணியைக்கு வந்து தெரிஞ்ச அளவான அந்த டேப்பை வச்சு அளக்கோமா, அதுதான் அளவீடுங்கிறாங்க. அளவீடுக்கு வந்து 2 பகுதி இருக்குங்கிறாங்க. ஒன்று வந்து எண் மதிப்பு மற்றும் அலகு, எண் மதிப்பு மற்றும் அலகு. எண் மதிப்புங்கிறது என்னதுன்னா, இப்போ வந்து 1 மீட்டர் 2 மீட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த 1 2 அதுதான் வந்து எண் மதிப்பு. அலகுங்கிறது வந்து அது மீட்டரில் இருக்கா, மில்லிமீட்டர் இருக்கா, சென்டிமீட்டரில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் வந்து அலகு. சரியா? அடுத்தது வந்து நீளம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. லென்த்து. ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட உள்ள தொலைவு தான் நீளம். ஏதாவது ஒரு 2 புள்ளி எடுத்துக்கணும், அந்த அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து நீளம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து பார்க்கணும். அளவீடும் கருவிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அளவு நாடா, அளவு நாடா யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோன்னா, ஒரு குறிப்பிட்ட தொலைவினை அளந்தறியதுக்கு வந்து பயன்படுது. ஒரு குறிப்பிட்ட தொலைவு வந்து இந்த தொலைவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு வந்து அளக்கிறதுக்கு வந்து அளவு நாடா வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நிறுத்து கடிகாரம். ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக கணக்கிடுகிறது. நிறுத்து கடிகாரங்கிறது வந்து ஒரு செயல் எவ்வளோ நேரத்துக்குள்ளே டக்குன்னு செகண்டு, அந்த செகண்டு கூட துல்லியமாக கணக்கிடுறதுக்கு வந்து நிறுத்து கடிகாரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. மீட்டர் அளவுகோல். பொருளின் நீளத்தை காணுறதுக்கு. ஓகேவா? பொருளின் நீளத்தை காணுறதுக்கு வந்து என்ன பயன்படுத்துகிறோன்னா மீட்டர் அளவுகோல். அடுத்து வந்து தராசு. பொருளின் எடையை காண வந்து தராசு வந்து பயன்படுத்துகிறோம். பொருளின் எடையை காண தராசு வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாம் தான் அளவிடும் கருவிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீளத்தின் அலகு வந்து மீட்டர். அது வந்து என்னென்னு குறிப்போம்னா எம்னு சொல்லி குறிப்போம். அதுக்கப்புறம் நீளத்தை அலகுகளை வந்து சொல்லியிருக்காங்க. 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். ஓகேவா? 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்கு பொதுவான ஒரு அலகுகளை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. சரியா? இவங்க வந்து ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, அடுத்த நாட்டினவங்க வந்து ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதனால ஏற்படுற நிறைய பிழைகள் வந்து ஏற்படுது. அதை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி எல்லாரும் ஒரே மாதிரி உலகம் முழுவதும் வந்து ஒரே மாதிரி அளவு வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னென்னா பன்னாட்டு அலகு முறை. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அது வந்து எஸ்ஐ அலகு அப்படிம்பாங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு வந்து மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. பரப்பின் எஸ்ஐ அலகு என்ன சொல்லியிருக்காங்க? மீட்டர் ஸ்கொயர். பரப்பின் எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர். பருமனின் எஸ்ஐ அலகு வந்து என்னது? மீட்டர் கியூப். ஓகேவா? பருமனுக்கு வந்து மீட்டர் கியூப். அடுத்தால வந்து எஸ்ஐ அலகு முறையில் பயன்படுத்தப்படும் முன்னோட்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டெசி. ஓகேவா? டெசிங்கிறதுக்கு வந்து என்ன குறியீடுனா டின்னு சொல்லி குறிப்போம். இப்போ ஒரு மீட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து 10 பகுதியாக பிரித்தா அந்த 10 பகுதியில் ஒரு பகுதி வந்து என்னென்னா ஒரு டெசிமீட்டராக இருக்கும். ஒரு மீட்டரை எடுத்துக்கிட்டு அதை 10 பகுதியாக பிரிச்சுட்டிங்கன்னா அந்த 10ல் ஒரு பகுதி வந்து என்னதாக இருக்கும்னா டெசிமீட்டராக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு மீட்டரை எடுத்திருக்கீங்க. ஒரு மீட்டரை எடுத்துகிட்டு அதை வந்து 100 இதாக பிரிக்கிங்க. ஓகேவா? 100 இதாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பகுதி தான் என்னென்னா சென்டிமீட்டராக இருக்கும். ஒரு மீட்டரை எடுத்து 100 பகுதியாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பகுதி தான் என்ன இருக்குன்னா சென்டிமீட்டராக இருக்கும். அதேமாரி ஒரு மீட்டரை எடுத்துகிட்டு அதை வந்து 1000 பகுதியாக பிரிக்கிங்க. 1000 பகுதியாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பகுதி தான் என்னதாக இருக்குன்னா மில்லிமீட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் நானோவுக்கும் கிலோவுக்கும். இதை வந்து நானோவுக்கு எத்தனை 0 வரும்? 9 0 வரும். ஓகேவா? அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டிங்கணும். அதேமாரி
1 கிலோமீட்டர் எடுத்துக்கணும். 1 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு அதை 1000 பகுதியாக பிரிச்சுட்டு அதில் இருக்கிற ஒரு பகுதியை பார்த்தா 1 மீட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அதில் வந்து 10ல் 1 பங்கு டெசிமீட்டர், 100ல் 1 பங்கு சென்டிமீட்டர், 1000ல் 1 பங்கு மில்லிமீட்டர், அந்த 9 0 வந்து அதுக்கு அதில் 1 பங்கு பார்த்தா ஞானோ, கிலோங்கிறது வந்து 1 கிலோமீட்டருங்க 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டெசியை டின்னு சொல்கிறோம், சென்டிமீட்டரை சின்னு சொல்கிறோம், மில்லி வந்து எம், ஞானோ வந்து என், கிலோ வந்து கே. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடமாறு தோற்றப்பிழை. ஓகேவா? அதாவது இடமாறு தோற்றப்பிழைன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு ஸ்கேல் இருக்குது. ஏ வந்து ஒரு டைரக்ஷன்லேருந்து, பி வந்து ஒரு டைரக்ஷன்லேருந்து, சி வந்து ஒரு டைரக்ஷன்லேருந்து பார்க்குறாங்க. ஓகேவா? இப்படி பார்க்கும்போது வந்து அதில் வந்து மாறுபாடு வந்து ஏற்படும். ஓகேவா? அதை தான் இடமாறு தோற்றப்பிழைங்கிறாங்க. ஒரு பொருளின் தோற்ற நிலையை வேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் பொழுது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியை இடமாறு தோற்றப்பிழை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பக்கமும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும் அப்படிங்கிறாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். அதாவது ஏயும் சியும் மாதிரி பார்க்கக்கூடாது, பி மாதிரி பார்த்தா வந்து இடமாறு தோற்றப்பிழையை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தல வந்து நிறை. நிறைனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. ஒரு பொருளில் இருக்கிற பருப்பொருளின் அளவு தான் நிறை. ஓகேவா? நிறையின் எஸ்ஐ அலகு என்னதுன்னா கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம். இதை வந்து கிகே அப்படிம்பாங்க. ஓகேவா? கேஜி. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடை. நிறை வேற, எடை வேற. ஓகேவா? ஒரு நிறையில் இருக்குது, ஒரு பொருளில் இருக்கிற பருப்பொருளின் அளவு தான் வந்து நிறை. அந்த பருப்பொருள் மீது புவியீர்ப்பு விசை செயல்படும் போது அது வந்து என்ன சொல்கிறோன்னா எடைன்னு சொல்கிறோம். ஓகேவா? பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா? எடை வந்து நிறைக்கு நேர்த்தகவில் இருக்குங்கிறாங்க, ப்ரொபோர்ஷனலாக இருக்குங்கிறாங்க. அடுத்தது பாக்ஸு. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. பூமியில் என்ன ஈர்ப்பு விசை இருக்கோ அதை விட வந்து நிலவில் வந்து ஈர்ப்பு விசை குறையா இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஈர்ப்பு விசை குறையா இருக்கிறனால எடையும் குறையா இருக்குங்கிறாங்க. ஓகேவா? ஆனால் பூமியிலையும் நிலவிலையும் வந்து நிறை சமமாக இருக்குமாமா. ஆனால் இரண்டிலும் நிறை சமமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஈர்ப்பு விசை வந்து குறையா இருக்குங்கிறாங்களே, எவ்வளவு குறையா இருக்கும்? பூமியில் இருக்கிற ஈர்ப்பு விசையே 6 பங்குன்னு வச்சுக்கிட்டோன்னா, நிலவில் உள்ள ஈர்ப்பு விசை வந்து இந்த 6க்கு 1 பங்கு தான் இருக்குங்கிறாங்க. 6ல் 1 பங்கு ஈர்ப்பு விசை தான் நிலவில் இருக்கும். எதில் உள்ள மாதிரி? பூமியில் உள்ள மாதிரி 6ல் 1 பங்கு ஈர்ப்பு விசை தான் நிலவில் இருக்குங்கிறாங்க. ஓகேவா? நிலவில் ஒரு பொருளின் எடை வந்து பூமியில் உள்ளதை போட 6 மடங்கு குறைவாக இருக்கும். ஓகேவா? அவங்க ஈர்ப்பு விசை வந்து குறையா இருக்கனால எடையும் குறைவாக தான் இருக்கும். எவ்வளோ மடங்கு குறையா இருக்குன்னா 6 மடங்கு குறையா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கனம் பாரம்ங்கிறது விசை தான் கனம் பாரம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1000 மில்லிகிராம்ங்கிறது வந்து 1 கிராம், 1000 கிராம்ங்கிறது 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம்ங்கிறது வந்து 1 டன். அதேமாதிரி குவிண்டால் வந்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? குவிண்டாலுக்கு வந்து என்ன வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 1000 மில்லிகிராம்ங்கிறது 1 கிராம், 1000 கிராம்ங்கிறது 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம்ங்கிறது வந்து 1 டன். அடுத்து வந்து தராசை பற்றி பார்க்க போகிறோம். பொதுத்தராசு. பொதுத்தராசுங்கிறது வந்து பொருளின் நிறைய அளவீடை வந்து நம்ம பொதுத்தராசை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருளோட நிறைய அளவீடுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா பொதுத்தராசு வந்து யூஸ் பண்ணுறோம். அதே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையை கணக்கிட பயன்படுகிறது. அதாவது எடைக்கல் வந்து எவ்வளோ அளவுன்னு தெரியும். ஓகேவா? நம்ம வைக்கிற பொருள் வந்து எவ்வளோன்னு தெரியாது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து படித்தர இதை வந்து பயன்படுத்துகிறோங்கிறாங்க. பொதுத்தராசை வந்து என்னென்னு அழைக்கப்படுதாங்கன்னா படித்தர நிறைன்னு அழைக்கப்படுதாங்க. ஏன்னா படித்தர கல் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் படித்தர நிறைன்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மின்னணு தராசு. பொதுத்தராசு பார்த்தோமா, நெக்ஸ்ட் வந்து மின்னணு தராசு. பொதுத்தராசு வந்து நிறைய வந்து அளவிட வந்து பயன்படுது. மின்னணு தராசு வந்து எடையை வந்து கணக்கிட பயன்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆய்வகங்கள், வேதிப்பொருட்களை எடையை கணக்கிடுவதற்கு, தங்கத்தை அளவிடுவதற்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மின்னணு தராசு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து காலம்ங்கிறது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சதான். இரவு பகல் மாறி மாறி வருது. கடிகாரத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து கணக்கிடுதோம், அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ். ஓகேவா? முற்காலத்தில் மக்கள் வந்து நேரத்தை கணக்கிட என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மணல் கடிகாரமும் சூரிய கடிகாரமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குச்சி வந்து தரையில் நட்டுட்டு அதனோட நிழலை வச்சு நேரத்தை கணக்கிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மண் உழுத வச்சும் கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நேரத்தை வந்து கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மின்னணு கடிகாரங்கள், நிறுத்து கடிகாரங்கள் போன்றவற்றை நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுகிறது. இதெல்லாம் துல்லியமாக கணக்கிட உதவுதுன்னா மின்னணு கடிகாரமும் நிறுத்து கடிகாரமும். அடுத்து வந்து பாக்ஸ். ஓடோமீட்டர் தான் என்னென்னா,
தானியங்கி வாகனம் கடக்கும் தொலைவை கணக்கிடுறதுக்கு வந்து பயன்படுது. ஒரு வாகனம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து கணக்கிடுறதுக்கு வந்து எது யூஸ் ஆகுதுன்னா ஓடோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரிக் அலகுமுறை. மெட்ரிக் அலகுமுறைக்கு இன்னொரு பேர் என்னென்னா திட்ட அலகுமுறை. மெட்ரிக் அலகுமுறைக்கு இன்னொரு பேர் என்னென்னா திட்ட அலகுமுறை. இது வந்து யார் வந்து உருவாக்குனாங்கன்னா 1790 வந்து பிரெஞ்சு நாட்டினர் வந்து உருவாக்கியிருக்காங்க. 1790 வந்து பிரெஞ்சு நாட்டினர் வந்து மெட்ரிக் அலகு முறையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் திட்ட அலகுகள். நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஸ்கேல், அது யார் வந்து உருவாக்கி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வில்லியம் பெட்வெல். வில்லியம் பெட்வெல் தான் வந்து நீளத்தை அளவிட பயன்படும் அளவுகோலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்ததாவது நூற்றாண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 16வது நூற்றாண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 16வது நூற்றாண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாட்டினம் இரிடியம் உலக கலவையான படித்திர மீட்டர் கம்பி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டின் தலைநகர் எதுனா பாரிஸ். ஃப்ரான்ஸ் நாட்டோட தலைநகர் எதுனா பாரிஸ். அங்கே இருக்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் பேர் வந்து என்னதுன்னா எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம். எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் வந்து அங்கே இருக்குது. அங்கே வந்து பிளாட்டினம் இரிடியம் உலக கலவையிலான படித்திர மீட்டர் கம்பி வந்து இருக்குது. ஓகேவா? அந்த கம்பியோட நீளம் தான் நம்ம வந்து 1 மீட்டர்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கம்பியோட நீளம் தான் 1 மீட்டர்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது இந்த உலக கலவை வந்து எதனால் ஆனதுன்னா பிளாட்டினம் இரிடியம் இந்த உலகத்தினால ஆனது. அதோட நகல், அதாவது ஜெராக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இப்போ வந்து தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் இருக்குது. தேசிய இயற்பியல் ஆய்வகம் இந்தியாவில் எங்கே இருக்குன்னா தேசிய இயற்பியல் ஆய்வகம். அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேவா? 1 மீட்டருங்கிறது வந்து நம்ம இதுதான் 1 மீட்டர். இந்த இவ்வளோ அளவுகள் சேர்ந்தது. அதாவது 1 மீட்டருங்கிறது வந்து இப்போ நம்ம 100 சென்டிமீட்டருங்கிறோம். அந்த மாதிரி இதெல்லாம் எதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா இந்த கம்பியோட அளவை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து ஃப்ரான்ஸ் நாட்டு தலைநகர் இது பாரிஸ். அங்கே வந்து எங்கே இருக்குன்னா எடைகள் மற்றும் அனைத்துலக அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இருக்குது. அந்த உலகக்கலவை எதனால் ஆனதுன்னா பிளாட்டினம் மற்றும் இரிடியத்தை உலகக்கலவையில் ஆனது. அதோட நகல் எங்கே இருக்குன்னா தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அடுத்து வந்து 1 கிலோகிராம். இப்போ வந்து 1 மீட்டருக்கு எவ்வளோதுன்னு கண்டுபிடிச்சோம்ல. 1 கிலோகிராம்னா எப்படி இருக்குன்னா ஃப்ரான்ஸில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில், அங்கே வந்து ஃப்ரான்ஸில் பாரிஸ் நகர். ஓகேவா? இங்கே வந்து செவ்ரேஸ். ரெண்டுமே ஃப்ரான்ஸ் தான். ஃப்ரான்ஸில் செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலக கலவையிலான ஒரு உலகத்தண்டின் நிறைக்கு சமம். இது அதே தான், பிளாட்டினம் இரிடியம் உலக கலவையால் செஞ்சு தான் வச்சுருக்காங்க. அதோட நிறை தான் வந்து 1 கிலோகிராம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் செவ்ரேஸ் இடத்துல இருக்குது. எந்த வருஷம் முதல்ல பண்ணிகிட்ருக்காங்கன்னா 1889 வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. ஓகேவா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அந்தளவுக்கு. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நினைவில் கொள்கை அதெல்லாம் வரும். அவ்வளோதான், நம்ம பார்த்தா தான் வரும். ஓகே, தேங்க்யூ.